மாஸ்டர் மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த மாஸ்டர் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மூவி பார்க்கல அப்படின்னா மறக்காம தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். இப்போது படத்துக்குள்ளே இல்லை கதைக்குள்ளேயே போகலாம். என்ன அப்படின்னா, படத்தில் ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சின்ன வயசு விஜய் சேதுபதி காமிக்கிறாங்க. அந்த மாதிரி காமிக்கிறப்ப அவங்களோட அம்மா அப்பாவை ஒரு சில கேங் சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு விஜய் சேதுபதியை ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இவர் பண்ணாத தப்புக்கு அவரை போட்டுடுறாங்க. போட்டு துன்புறுத்திட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வர்றப்ப விஜய் சேதுபதி பெரிய ஆளாகி அவங்கள, அதாவது விஜய் சேதுபதி துன்புறுத்துறவங்களுக்கு கீழேயே வேலை செஞ்சு கடைசியில் அவரை சாவடிச்சிடுறாரு. சாவடிக்கிறப்ப அவர் பேசுகிற டைலாக் அதெல்லாம் சமமாசாக இருக்குது. அந்த மாதிரி சாவடிச்சுட்டு இவர் அவங்களோட இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி வெளில வர்றப்ப அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற பசங்களை தான் பண்ணுற கொலைக்கும் தப்புகளுக்கும் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. விஜய் சேதுபதி கீழே இருக்கிறவர் தான் அர்ஜுன் தாஸ். அந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற பசங்களை பார்த்துட்ருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம தளபதி காலேஜில் ப்ரொஃபஸராக வராரு. ப்ரொஃபஸராக அவர் பண்ணுற அட்டூழியங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. 6 மணிக்கு மேலே அவர் செம்ம போதையில் இருக்கார். எப்பயுமே 6 மணிக்கு மேலே மட்டும் இல்லை, ஒரு மயக்கத்திலே போதையிலே இருக்கிறாரு. இந்த கேரக்டர் இது வரைக்கும் விஜய் நடிக்காத ஒரு கேரக்டர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப மாளவிகா மோகனன், அதாவது ஹீரோயின், விஜய்க்கு தெரியாமலே விஜய் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அவங்கள அனுப்பிடுறாங்க. அப்படியே அனுப்புறப்ப விஜய் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறாரு. அப்படி போய் அவர் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கேயும் அதே மயக்கத்திலே போதையிலே இருக்கிறாரு. போதையிலே தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் அப்படி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம அப்படியே நார்மலாக இருக்கிறாரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் விஜய். அப்படி இருக்கிறப்ப அங்கே 2 பசங்க இப்போ 1 வீக்கில் ரிலீஸ் ஆக போகிறேன் அந்த சீர்திருத்த பள்ளியிலிருந்து. ஆனால் அர்ஜுன் தாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பண்ண போகிற கொலைக்கு எங்களை சரண்டர் ஆக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால, அது அந்த பசங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனாலையும் பண்ணுற தப்பை விஜய்கிட்ட சொல்லலாம். அவர் மாஸ்டராக இங்கே வந்திருக்காரு, அதாவது வாத்தியாராக வந்திருக்காரு, அவர்கிட்ட சொன்னால் ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்ட்டு விஜயை விஜய் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. லெட்டரும் எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் லெட்டர் விஜயால் படிக்க முடியல, ஏன்னா தெளிவில்லாமல் இருக்கிறாரு. அதுக்கடுத்தது பசங்களால் இன்ட்ராக்ட் பண்ணி ஃபோன்லேயும் பேச முடியல. 6 மணிக்கு மட்டும்தான் நம்ம தளபதி போதையாயிடுவார். ஸோ இந்த விஷயம் வில்லன், அதாவது பவானி, விஜய் சேதுபதியோட கேரக்டர் தான் பவானி, அவருக்கு தெரிய வருது. தெரிய அந்த பசங்கக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு நான் 2 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே நான் சாவடிச்சிடு, இல்லை அப்படின்னா அவனை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் சொல்கிறாரு. 2-3 இடத்துல அந்த டைலாக் சேம் டைலாக் வருது. அந்த மாதிரி அந்த பசங்களை சாவடிச்சிடுறாரு. 2 பேரையும் சாவடிச்சு தூக்கு மாட்டி தொங்க விட்டுறாரு. இது அதுக்கு அடுத்த நாள் விஜய்க்கு தெரிய வருது. தெரிய ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னல்லாம் அவங்க அம்மாவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. படித்த உடனே அந்த பசங்க அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண வந்திருக்காங்க, ஆனால் போதையில் இருந்ததுனால அவங்க கூட என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எமோஷ்னலாகி அன்னிலிருந்து அந்த போதையே, அதாவது போதையாக இருந்ததுனால தான் அந்த பசங்க செத்தாங்க, என்னால் தான் செத்தாங்க அப்படின்ட்டு அந்த போதையிலேருந்து இனிமேல் சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்களை யாரை சாவடிச்சா அப்படின்னு கண்டுபிடிச்சி அவரை கொல்றாரா இல்லையா, அதாவது விஜய் சேதுபதியை கொல்றாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. படம் சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, 50% இது விஜய்க்கான படமும் 50% என்னோட படம் அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக கிடையாது. இது 100% விஜய் சேதுபதி ரசிகர்களுக்கான படம். இதில் மாசாக இருக்கிறது விஜய் சேதுபதி தான். ப்ளஸ்ஸஸ் என்னன்னா, டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு இடத்துல விஜய் கேட்பாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ குடிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ ஏன் குடிச்சிட்ருக்கிறீங்க, டெய்லி ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நான் இப்போ ஒரு ரீசன் சொன்னேன் அப்படின்னா அதை கேட்டு 4 பேர் அதையே ரீசனாக வச்சுட்டு குடிக்க ஆரம்பிப்போம் அப்படிம்பாரு. அந்த டைலாக். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவங்களோட அடியாட்கள் கூட செய்கிற காமெடி, விஜயை குறி வச்சு அடிக்க வர பாட்டில் விஜய் சேதுபதி மேலே அடித்து அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கேட்கறது யாரா என்ன பாட்டிலால் அடித்தது அப்படின்ட்டு. அப்புறம் விஜய் போனதுக்கப்புறம் போயிட்டு விஜய்
விஜய் சேதுபதி அடியால் இப்போ வாடா அப்படின்ட்டு பார்க்கலாம் வாடா கேட் திறந்துடுறா அப்படிங்கிறது அதெல்லாம் காமெடியாக சூப்பராக இருக்குது. வில்லனாக நிறைய காமெடி பண்ணியிருக்காரு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட்டு, வில்லனாக இருக்கிற விஜய் சேதுபதிக்கு எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது. தனக்காக அந்த பசங்களை சுயமாக சிந்திக்க விடாமல் போதைக்கு அடிமையாக்குறாரு. ஆனால் இவருக்கு எந்த போதை பழக்கமும் கிடையாது. ஹீரோவாக வர நம்ம தளபதி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஃபுல்லாக போதையில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சிடுறாரு. இந்த மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. இதில் ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ராபேக் எனக்கு தெரிஞ்சது, அதாவது அந்த 2 பசங்களை சாவடிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அப்போ வந்துட்டு அர்ஜுன் தாஸ் கூட தீனா வராரு அந்த சீர்திருத்த பள்ளியில். அப்போது அந்த கூடவே இருக்கிற பசங்க செத்தப்போ கூட அப்ரூவராக மாறாதவங்க விஜய் சேதுபதி விஜயோட சொந்தக்காரங்க, அதாவது விருப்பமானவங்களை விஜய் சேதுபதி சாவடிக்கிறப்ப அப்போ வந்து தீனா கிட்ட பேசுவார். அப்போ பேசுகிறப்ப தீனா அப்ரூவராக மாறிடுறாரு. தெரிஞ்ச பசங்க செத்தப்பே அப்ரூவராக மாறாத தீனா இந்த மாதிரி வந்துட்டு தெரியாதவங்க, விஜய்க்கு தெரிஞ்சவங்க தீனாவுக்கு தெரியாதவங்க செத்த உடனே விஜய் வந்து பேசணுன்னா அப்ரூவராக மாறதெல்லாம் கொஞ்சம் கொஷின் மார்க் எழுப்புது. அதுக்கடுத்தது அதே மாதிரி லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸும் அப்ரூவர் ஆகிடுறாரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் விஜய் சேதுபதி கூடயே இருக்கிற அர்ஜுன் தாஸ் வந்து நம்ம தளபதி சொன்ன உடனே மாறுறாரு, அப்ரூவராக மாறுறாரு. அப்படிங்கிறப்ப அவரோட இமேஜ் கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ராபேக்ஸு. மற்றபடி சாங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 இயருக்கு முன்னாடி எல்லா சாங்ஸும் வந்துருச்சு. நீங்கள் கேட்குறப்ப அந்த சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஆனால் விஷுவலாக நம்ம பார்க்குறப்ப வாத்தி கம்மிங்கில் அந்த ஷோல்டர் ஸ்டெப்பு ஒரு சில ஸ்டெப்ஸ் தவிர கொஞ்சம் இதாக தான் இருக்குது சாங்ஸ்லாம். வாத்தி கம்மிங் தான் ஃபுல் சாங்கும் வருது, மற்ற சாங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் வருது. ஸோ சாங்ஸ் டான்ஸில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே தெரிக்க விட்டுருக்காங்க. காலேஜ் அதாவது ப்ரொஃபஸராக வர்றப்போ கூட வர சாந்தனும், அப்புறம் இந்தாண்டா வர தீனா, அப்புறம் முக்கியமாக பூவையார் செகண்ட் ஹாஃப்லலாம் பூவையார் தான் வர்றாரு. அவர் கொடுத்துருக்கக்கூடிய சீன்ஸ்லாம் ரொம்பவே ரசிக்கிற விதமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த மாஸ்டர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க, கொரோனாங்கிறதுனால வரல, இப்போ இந்த மாஸ்டர் வந்திருக்கு. அந்த மாஸ்டரை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் சூப்பராகவே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணாமல் நீங்கள் ஜாலியாக போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு ஹேட்ஸ் ஆஃப், சினிமா வந்து தேட்டருக்கு ஒரு பெரிய ஹீரோவோட சினிமா வந்துட்டு தேட்டருக்கு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருக்குமே ஒரு இதுதான். 50% இருக்கைகள் இருந்தாலுமே ரசிகர்கள் போடுற சவுண்டு இதெல்லாம் பார்க்குறப்ப 100% ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் மாஸ்டரை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். யார் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய டைலாக்ஸ் இருக்குது. முக்கியமான டைலாக் 2-3 டைலாக் கண்டிப்பாக வருது. விஜய் சேதுபதி ஒரே டைலாக்கே 2-3 இடத்துல பேசுகிறாரு. நான் உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளார நீ என்னை சாவடிச்சிரு, இல்லைனா நான் உன்னை சாவடிச்சிடும், அந்த மாதிரி டைலாக்ஸ் நிறைய விஷயம் இருக்குது படத்தில். ஸோ விஜயோட கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விஜயோட கேரக்டர் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்களோ அதே அளவுக்கு விஜய் சேதுபதி கேரக்டர் மேக் பண்ணுறதுக்கு மெனக்கெடலை. என்னோட ஒப்பீனியன் படி பேட்டை, இன்னும் விக்ரம் வேதா இந்த மாதிரி படத்தில் வர கேரக்டர் மாதிரியே தான் விஜய் சேதுபதி கேரக்டர் மேக் பண்ணப்பட்டிருக்கு. இதில் மாஸ்டர் நல்ல மாஸ்டராக வரவர் போதையில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கெட்ட மாஸ்டராக வர நம்ம விஜய் சேதுபதி வந்து போதையே இல்லாமல் ஒரு லைனில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க படத்தை. ஸோ நல்லாவே இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சோஷியல் மெசேஜோடு தான் கண்டிப்பாக முடிப்பார் நம்ம லோகேஷ் கனகராஜ். அதே மாதிரி இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கடைசியில் விஜய் சேதுபதியை வந்து நம்ம தளபதி வந்து முடிக்கிறாரா, க்ளோஸ் பண்ணுறாரா இல்லையா இந்த பசங்களுக்காக அப்படிங்கிறது தான் கதை. அப்படின்னாலும் லைட்டாக டெஸ்டெலாம் இல்லாமல் ஒரே லைனாக தான் கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸில் படம் போனாலும் கடைசியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் முடிச்சிருக்காங்க. கடைசி சீன்ஸும் சூப்பராக இருக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்டர் படம் பார்க்காதவங்க, பார்த்தவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தமிழ் வளர்ப்போம்.